الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. صدق الله. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், என் அடியார்களுக்கு எது அளவானதோ அதையே அவர்கள் பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒரு இறை விசுவாசியின் பேச்சு, ஒரு முகமீனின் பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் உண்மையும் அளவும் இருக்க வேண்டும். இதயங்களின் ஆழத்திலிருந்து வரும் நேர்மையான பேச்சுக்களாகவே அவைகள் இருக்க வேண்டும். உண்மையும் அளவும் நன்மையான பேச்சும் ஒரு இறை விசுவாசியின் சிறந்த அடையாளமாகும். மேலும் அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், பேசக்கூடிய ஒரு நாவையும் இரு உதடுகளையும் நாம் அவனுக்கு அமைக்கவில்லையா, அதை அவனை தானாக பெற்றுக் கொண்டானா என்று கேள்வி கேட்கிறான். நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாம் கொண்டிருக்கும் இந்த நாவினால் நாம் நன்மையை சேர்க்கிறோமா அல்லது தீமையை சம்பாதிக்கிறோமா என்று நம்மை நாமே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவினால் ஏற்படும் நன்மையும் தீமையை பற்றி ஒரு சிறு கதையை மூலம் காண்போம். ஒரு ஊரில் ஒரு அறிஞர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தார். அவரை பலரும் பெண் கேட்டு வந்தார்கள். அந்த அறிஞர் தன்னுடைய மகளை ஒரு புத்திசாலியான ஒருவருக்கே திருமணம் செய்து கொடுப்பேன் என்று கூறினார். அங்க வந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்றாக அமர வைத்து, நான் உங்களிடம் 2 கேள்விகளை கேட்பேன். அதற்கு யார் சரியான பதில் சொல்கிறாரோ அவருக்கு தான் என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று கூறினார். அங்கு வந்தவர்களுக்கு இது சற்று வித்தியாசமாக இருந்தாலும் அந்த பேரழகான பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அந்த போட்டிக்கு சம்மதித்தார்கள். அந்த அறிஞர் தன்னுடைய முதலாவது கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். இந்த உலகத்திலேயே ஒரு இனிமையான பொருளை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். அங்கிருந்தவர்கள் சிலர் தேனை கொண்டு வந்தார்கள், சிலர் கரும்பை கொண்டு வந்தார்கள், சிலர் சர்க்கரை கொண்டு வந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு ஏழை வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் ஒரு பேப்பரை எடுத்து மனிதனின் நாவை படமாக வரைந்து அதை ஒரு பெட்டியில் வைத்து அந்த அறிஞரிடம் கொடுத்தார். அதை திறந்து பார்த்த அந்த அறிஞர், என்ன இது, எதற்காக மனிதனின் நாவை படமாக வரைந்து கொண்டு வந்துள்ளார் என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், அறிஞர் அவர்களே, நீங்கள் தான் இனிமையான பொருளை கேட்டீர்கள். மனிதனின் நாவை விட இனிமையான பொருள் எது? கரும்பை விடவும் சர்க்கரை விடவும் தேனை விடவும் இனிமையான வார்த்தைகள் பேசும் மனிதனின் நாவை விட வேற எதுவும் இனிமையான பொருள் கிடையாது என்று அந்த வாலிபர் கூறினார். அந்த வாலிபரின் பேச்சை கேட்ட அந்த அறிஞர் அந்த வாலிபரின் அறிவை கண்டு வியந்து மகிழ்ச்சி அடைந்து, நான் கேட்ட முதலாவது கேள்விக்கு நீயே சரியான பதில் கூறினாய் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய 2வது கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். இந்த உலகத்திலேயே ஒரு கசப்பான பொருள் எது என்று கேட்டார். அங்கிருந்தவர்கள் சிலர் பாகற்காய் என்றார்கள், சிலர் வேப்பங்காய் என்றார்கள், சிலர் எட்டிக்காயும் என்றார்கள். மறுபடியும் அந்த இளைஞர் ஒரு பேப்பரை எடுத்து மனிதனின் நாவை படமாக வரைந்து அந்த பெட்டியில் வைத்து அந்த அறிஞரிடம் கொடுத்தார். அதை திறந்து பார்த்த அந்த அறிஞர், என்ன விளையாடுகிறாயா, எதற்காக மனிதனின் நாவை வரைந்து கொண்டு வந்துள்ளாய், இதற்கும் மனிதனின் நாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். அறிஞர் அவர்களே, ஒரு மனிதன் தீர சொற்கள் பேசும்போது மனிதனின் நாவை விட கசப்பானது வேற எதுவும் கிடையாது. ஒரு மனிதன் தீர சொற்கள் பேசும்போது மகிழ்ச்சியாக இருப்பவனும் கவலையாக மாறிவிடுகிறான், நட்பாக இருப்பவனும் எதிரியாக மாறிவிடுகிறான் என்று கூறினார் அந்த இளைஞன். அந்த இளைஞனின் அறிவை கண்டு வியந்த அந்த அறிஞர் தன் மகளை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவு என்பது ஒரு அற்புதமான உறுப்பு. சொர்க்கத்தின் திறவுகோலும் அதுதான், நரகத்தின் வாசலும் அதுதான். ஒரு மனிதன் தன் நாவை பயன்படுத்தும் விதத்தை வைத்தால் அவருடைய குணநலன்களை நாம் மதிப்பிட முடியும். நல்ல மனிதன் என்ற பட்டத்தை அல்லாஹ்விடத்திலும் மக்களிடத்திலும் பெற்றுக் கொடுப்பதில் நாவு முக்கிய பங்கு வகிக்கிறது. நாவினால் பிறரை துன்புறுத்தாதவனுக்கு நல்ல மனிதன் என்ற பட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அது மூசா அல்-அஷ்அரி என்ற நபி தோழர், அல்லாஹ்வின் தூதரே, இந்த முஸ்லிம்களிலே சிறந்த முஸ்லிம் என்பவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், அது முஸ்லிமோ மன் சல்லிமன் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய நாவை விட்டும் கையை விட்டும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகின்றாரோ அவர்தான் சிறந்த முஸ்லிம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். மேலும் அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, முஃமின்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். யுஸ்லிஹ் லகும் அஅமாலக்கும் வயஃபிர் லகும் துனூபக்கும் வமன் யுதில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அவ்வாறு செய்கிறானின் அவன் உங்களுடைய செயல்களை சரியாக்கி அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் யார் கீழ்ப்படுகின்றாரோ அவருக்கு மகத்தான வெற்றி உண்டு என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை அச்சமுள்ள ஒரு அடியார் நல்ல வார்த்தையை பேச வேண்டும். நல்ல வார்த்தை என்பது ஒரு சதக்கா ஆகும். நாவை பேணுவதன் அவசியத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இருக்கும் போது அல்லாஹ்வையும் மறுமையினாரையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதே பேசட்டும் அல்லது வாய்மொழி இருக்கட்டும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வையும் மறுமையினாரையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லது கூற வேண்டும், இல்லாட்டி வாய்மொழி அமைதியா இருக்கணும். நாம் ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் ஒரு கன நேரம் கூட தவறாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்து வருகின்றனர். நம் வாயிலிருந்து முடியும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பதிவு செய்து வருகின்றனர். இவை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற எண்ணத்தை முஸ்லிமான நாம் அனைவரும் மனதில் யூசிக் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதில் கவனம் செலுத்தாமல் அசால்ட்டாக ஒவ்வொரு வார்த்தையும் பேசிவிடுவோம். நன்மை எது, கெட்டது எது, நல்லது எது என்று தெரியாமல் எதையெல்லாமோ பேசிவிடுகிறோம். நபியவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு சொல்லை பேசுகிறான். அவன் அந்த வார்த்தையில் அவன் கவனம் செலுத்தவில்லை. அதற்காக அல்லாஹ் அவனுடைய தகுதியை உயர்த்தி விடுகிறான். அதே அடியான் அல்லாஹ்வுக்கு கோபம் தரும் வார்த்தையை பேசுகிறான். அந்த வார்த்தையில் அவன் கவனம் செலுத்தவில்லை. அதற்காக அந்த வார்த்தையை அவனை நரகத்தில் தள்ளி விடுகிறது என்று நபியவர்கள் கூறினார்கள். இந்த நடைமுறை வாழ்க்கையில நாம் நாவினால் செய்யப்படும் தீமைகள் என்ன என்று பார்த்தால், வீண் வார்த்தைகளை பேசுகிறோம், பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், கோல் சொல்கிறோம், காரணமின்றி ஏசுதல், இட்டு கட்டி பேசுதல், சாபம் விடுதல், அவதூறு கூடுதல், பிறரை கேலி கிண்டல் செய்கிறோம், குறை கூடுதல், பட்டத்தையும் சுட்டுதல், இப்படி பல பல தீப்பண்புகளை கொண்டுள்ளது. இந்த பண்புகளை எல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இது தீவிரின் பண்புகள் என்று இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. திருவள்ளுவர் கூறுகிறார், இனிய உணவாக இல்லாத உடல் கனி இருப்ப காய்பவன் நச்சு. இனிய சொற்களை விட்டுவிட்டு கடினமான சொற்களை பேசுவது கடினம் இருந்த தோட்டத்தில் காயை பறித்து தின்பதற்கு சமமாகும் என்று கூறுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட தீய பண்புகளை விட்டு நம்மையும் நம் நாவையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் கூறும் அழகான பண்புகளான நல்லவற்றை பேசுதல், உண்மை உரைத்தல், மென்மையாக பேசுதல், சலாத்தை பரப்புதல், இறைவனை துதித்தல், தலவாத்து ஓடுதல், நன்மையை ஏறி தீமையை தடுத்தல், சத்தியத்தை போதித்தல், நேரடியாகவும் தெளிவாகவும் பேசுதல், இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நம்மில் வளர்த்தி நாமும் சொர்க்கத்தை வாசித்தவர்களாக ஆகி நம்மை சார்ந்தவரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்க முயற்சி செய்து அல்லாஹ் அருள் புரிவானாக. வாக்குதாவான அழைப்பு சொல்கிறார்கள். அபிராலமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஜன்னத் ஒர்க்கையா டாக்டர் அஸ்மல் ரஹீம் தலைவர் நாயகம் கற்றுத்தந்த நாகரிகம் என்ற தலைப்பில் பேசுகிறார்.